அஸ்ஸலாமு அலைக்கும். உலக உறவுகளே, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து ரெட் டாட் கமெண்ட் செய்பவர்களுக்கு இலவசமாக வாட்டர் ஃபில்டர் வழங்கப்படும். நிறைந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் வாட்டர் பியூரிஃபையர் ஆர்ஓ சிஸ்டம், ரிலா வாட்டர் பியூரிஃபையர், ரியல் வாட்டர் பியூரிஃபையர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண். அம்மா கடை இட்லி விற்காம போகட்டும். ஊருக்குள்ள வீடு 313 மட்டும். குளம், கிணறு, தோப்பு, சிறுகுன்று. உடைந்தது இல்லை பள்ளமானது அதுவும் இல்லை. சரியானது சொல்ல முடியாத அளவு ஒரு ரோடு. கோவில்னு கேட்டால் அது 3. அதில் ஒன்று இயேசுவது, இன்னொன்று முஸ்லீமுது. ஊருக்கு பொதுவாக ரேஷன் கடை, மாட்டாஸ்பத்திரி, மரத்தடி பள்ளி, மணிக்கு ஒரு பஸ்ஸு மாறி மாறி வந்து போகும். எங்கள் அப்பா காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எதுவெல்லாம் செய்யணுமோ அதுவெல்லாம் செஞ்சு வேலைக்குன்னு போய் ரூபா 500 வாங்குவார் சம்பளம்னு. அதில் வீட்டு வழி செலவுக்கு 50, அவர் வயிற்று செலவுக்கு 50. ஆனால் சாராய கடைக்கு மட்டும் ரூபாய் 200. குடிச்சு முடிச்சு அவுந்த ஆடையில் வீடு வந்து சேரும்போது இரவு மணி 8. என்னடி பசிக்கு சோறு கேட்டால் பொங்கி வச்ச வெள்ளைச்சோறும் தொட்டுக்க பத்தாத துவையலும் புளியம்பழத்து ரசமும் தரியேன்னு திட்டும் தீரும், தின்னும் தீரும். படுத்து மயங்கி மனுஷன் எந்திக்கிறது காலையில் 5 மணிக்கு. இவருக்கு நாங்கள் 2 பிள்ளைங்க, இல்லை தொல்லைங்க அவர் பாஷையில். ஒட்டுன வயிறும் ஓயாத வேலையும். எங்களை பார்க்கும்போது மட்டுமும் ஒரு சிரிப்புமா எங்கள் அம்மா. எப்படியோ படித்து முடித்தோம் 8. எங்கள் அப்பாவோட குடிப்பழக்கத்தால் அவர் வயிற்றில் நோய் பரவிட்டு. என்ன நோயின்னு எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல தெரியாத டாக்டரு அவர் சொல்கிறத புரிய முடியாத அளவு விவரங்கெட்ட எங்கள் அம்மா. எக்கு தப்பாக ஆகிடுமோன்றதுக்குள்ளே எங்களை விட்டு போயிட்டே அப்பான்னு என் தங்கச்சி பிள்ளை. எக்கு தப்பாக ஆகிடுமோன்றதுக்குள்ளே எங்களை விட்டு போயிட்டே அப்பான்னு என் தங்கச்சி பிள்ளை. எத்தனை நாளும் அழுதுகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டை ஒருத்தருக்கு எழுதி கொடுத்து குடிச்சிருந்தார் எங்கள் அப்பா. அதனால் அவர் சாட்சியோடு வந்து எங்கள் வீட்டை வாங்கிக்கிட்டு போனால் போகுது, உங்களுக்கும் ஒரு வீடு கட்டித்தரேன்னு சொல்லி ஊருக்கு வெளியில் அரச மரத்து அடியில் குடிசை போட்டு தந்தார். அந்த வீட்டு வாசலில் உட்காந்து அம்மா பார்த்துச்சு என்ன செய்ய. அந்த வீட்டு வாசலில் உட்காந்து அம்மா பார்த்துச்சு என்ன செய்ய. ஊருக்குள்ளே போகிறதுக்கும் வெளியில் வர்றதுக்கும் அதுதான் வழிங்கிறதால அங்கே ஒரு இட்லி கடை வச்சிச்சு அம்மா. அதுதான் அம்மா கடை இட்லி. இட்லி விற்றும் எங்கள் அம்மா எங்களை கட்டி கொடுத்தது என்னவோ நல்லபடியாக தான். என் புருஷனும் முதல்ல நல்லவர் தான். சம்பளம் அதிகமானதும் அவரும் கூட குடித்தார். உனக்கு தர பணம் குறையில, வேறு என்னடி என்னை கேள்வி கேட்குறேன்ட்டு என்னை போட்டு அடித்தார். போதையில் வேகமாக வந்த லாரிக்கு முன்னாடி நின்று சிரித்தார். பாவம் அவர் பெத்த ஒத்த மகனை கொல்லி தூக்க வச்சார். என் மகனே, நீ என்னைக்கும் குடிக்காத, என்னை போல ஒரு பொண்ணு அம்மா கடை இட்லி விற்காமல் போகட்டும். என்னை போல ஒரு பொண்ணு அம்மா கடை இட்லி விற்காமல் போகட்டும். இந்த கதையை கேட்டு போதை பழக்கத்திலிருந்து விடுபடும் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள்.